இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. சிரிப்பு வருது அவனுக்கு. எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்றது. போதும் அவன் நடிப்பு ஒழுங்கா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எம்டி ஹேண்ட் ஒரு எம்டி ஹேண்ட் பித்தலாட்டம்னு வீடியோ போட்டிருக்காரு. எம்டி ஹேண்ட் ஒண்ணு எம்டி ஹேண்ட் பித்தலாட்டம் போட்டிருக்காரு. என்னடா பித்தலாட்டம்ன்ற வீடியோ போட்டிருக்காரு. யாரியா அதான் நம்ம பார்க்க போறோம். என்ன பண்ணி வச்சிருக்க பாஸ்டர் இதுவா? ஆமா ஆமா சரி பார்க்கலாம். ஆண்டவர் உண்மையிலேயே அவர் பித்தலாட்டம் தான் பண்ணுவார் போல இருக்கு. அவர் பேரு வச்சிருக்காரு. வாழ்த்துக்கள். சிறிது நாட்களுக்கு முன்பு தீராத முடிக்கொட்டும் அவதியோடு நம்மை காண ஒரு சகோதரர் வந்தார். அவரின் தலையில் கை வைத்து எடுத்தாலே 50 முடிகளுக்கு மேல் வரும். அவர் குளிக்கும் போது தாரை தாரையாக முடிக்கொட்டும். அவர் பைக்கில் செல்லும் போது அந்த காற்றிலேயே முடி பறக்கும். பறக்கும் என்றால் சாதாரணமாக பறப்பது அல்ல, முடி பறக்கும். அதை அவர் சொல்லும் போது லைட்டாக எனக்கு சிரிப்பு வந்தது. அதை நான் கட்டுப்படுத்தி விட்டேன். அப்போதுதான் தெரிந்தது அவரின் தலைமுடி சாத்தானின் பிடியில் இருந்தது. அந்த நொடியே அவர் தலை மீது கை வைத்து விசுவாசத்துடன் ஜபித்தேன். இனிமேல் உனக்கு முடி கொட்டவே கொட்டாது, முடி வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று ஆசீர்வதித்தேன். பவர் பவர் பவர். இப்போது அவருக்கு நடந்த மகிமையை நீங்களே பாருங்கள். வேற எங்கேயோ முளைச்சிருக்கு. அட பாவீங்களா, வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாஸ்டர்களின் அற்புதங்கள். அற்புதம் அற்புதம் லேட் ஆயிடுச்சு. அற்புதம் முதல் அற்புதம். என்ன உங்களுக்கு பிரச்சனை? காது கேட்காதா? காது இந்த ஆபரேஷன் பண்ணாங்க, அதனால இந்த காது கேட்காது. இது போட்டாதான் கேட்க முடியுமா? ஆமா, காது கேட்கலாம் மிஷின் தான் போடுவாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, 30,000 வச்சு நான் வாங்கினேன். இங்கதான் இருக்கிறாங்க அவங்க சித்ரான்னு. ஒருத்தர் சொன்னாங்க, இது மேல எல்லாம் நீ நம்பிக்கை வச்சுக்காதுமா, ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சுக்கோன்னாங்க. அப்பதான் நான் கேட்கல, வச்சுனே இருந்தேன். இப்ப அவுத்து போட்டுதான் 2 கை வச்சு விசுவாசத்துல முதல்ல அவங்க அவுத்து போட்டாங்க. இப்போ பேசுறதெல்லாம் கேட்காது. அப்புறம் என்னாச்சு? என்ன உணர்ந்தீங்க? இது வைக்க கூடாது. இதுல இப்ப மட்டும் எப்படி கேக்குது? நான் இருக்கணும், இது வெச்சா ரொம்ப ப்ராப்ளமா இருக்குது ஐயா, அது வெக்காத நானு. இப்ப கேக்குதா காது? சிஸ்டர் கேன் யூ கம் அண்ட் செக். அவங்க காதுல மெதுவா சொல்லுங்க. பேர் ஊத்தம்மா. இனிதுக்கு வேலை இல்ல. அதாவது அதுக்கு 30,000 எங்களுக்கு கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இது எனக்கு தேவை இல்ல. தம்மா துண்டு மிஷின் மேல வைக்கிற நம்பிக்கைய ஏசப்பா மேல வை, உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஓ கர்த்தரே. இப்பதான் எனக்கு ஒரு டவுட், இப்ப அவங்களை ஏமாத்துனது யாரு? டாக்டர் மோசக்காரா? 30,000க்கு ஒரு செகண்ட்ல. அப்ப டாக்டர்கள் நம்மளை ஏமாத்துறாங்க, இயேசுதான் நம்மளை காப்பாத்துறாரு. அவங்க டாக்டர்ஸ் தானே, வெறும் மனுஷங்க தானே. டாக்டர்களை விட கர்த்தர் ரொம்ப பெரியவர். எங்கு மருத்துவம் உங்களை கைவிடுகிறதோ அங்கு கர்த்தர் உங்களை. என்ன படம்? அடுத்து ஒரு அற்புதம். அவரேதான் என்ன பண்றாங்க? தூக்கி போடுறாங்க. என்னது போடுறாங்க? என்னது இதெல்லாம்? கிரீமா? ஓ, அந்த பெயினுக்காக போடுறதா? தூக்கி ஓ, மருந்து இதெல்லாம் தூக்கி போடுறாங்க. ஏப்பா மாத்திரை, அந்த பெல்ட். ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கு, பார்க்கலாம். எனக்கு 15 வயசு இருக்கும்போது வந்த ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம். எந்த வயசுல இருந்து? 10th படிக்க. 15 வயசுல. From the age of 15 she is having a spinal cord problem. என்னடா இது? ஸ்பைனல் கார்ட்ல பிரச்சனையா? அதுவும் 15 வயசுல இருந்து. ஓ ஜீசஸ் ஆண்டவரே. 24 மணி நேரமும் வலியோடவே இருக்கணும். 24 hours she will always go through a great pain. இதெல்லாம் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. Look at this. தம்பி அழுகாதீங்க தம்பி. She cannot live without all this.
What happened? ஜாம் பண்ணும்போது நான் உணர்ந்தேன். இந்த ஸ்ப்ரே அடிக்காம உட்கார்ந்திருக்கேன். இந்த மருந்தெல்லாம் யூஸ் பண்ணாம நான் Can உட்கார்ந்திருக்கேன். you clap your hands and praise? சிரிப்பா இருக்கு அவனுக்கு. எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்றது. நானும் ஃபீல் பண்ணா கொஞ்சம் அப்படியே ஃபீலிங்ஸை கொண்டு வரேன், அங்க போட்டு உடச்சிடுறாங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். 17 வருஷம் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை ஒரு ஜபத்துல முடிஞ்சிருச்சு. 17ஆ? யாருங்க இவரு? காது சரி பண்றாரு, ஸ்பைனல் கார்டை சரி பண்றாரு. ஒரே டாக்டரால கூட எல்லாத்தையும் சரி பண்ண முடியாதா? ஆனா இவரு பண்றாரு. எல்லாமே எப்பரா தெரியுது? எலான் மஸ்க்கு எல்லாமே தெரியாதாடா? உனக்கு மட்டும் எப்பரா எல்லாமே தெரியும்? இவனுங்க பண்றதுனா பாக்கும்போது ஹாஸ்பிடல் பக்கமே போக வேணாம் போலியே. ஓ அடக்கானா. இப்ப கால் முடியாம படுத்த படுக்கையா இருக்கிற ஒருத்தரை சென்ட் அடிச்சு எழுப்ப போறாரு. சென்ட் அடிச்சா? எழுந்துட்டாரா? என்ன உட்கார்ந்து அற்புதம். சரி இல்ல எனக்கு கால் தானே பிரச்சனை. டவுஸ் அடியாம போட்டுருக்காரு, பேண்ட் போடலாம்னா. அப்பதானே தெரியும். என்னது தெரியும்? இல்ல, அடக்கிறது தெரியும்ல. ஏன் அங்க போடு, அவ பேண்ட் போட்டா மட்டும் தெரியாது. இல்ல, பார்க்காத டாக்டர்ஸ் இல்ல. ஆனா நம்ம பாஸ்டர் ஒரே நிமிஷத்துல சரி பண்ணிட்டாரு. அதான்டா பாஸ்டரோட மகிமையே. எல்லா ஊர்லயும் இருக்காங்க போல. பாவ மன்னிப்பு இது மட்டும் பண்ணிட்டு கூடாது. இது மாதிரி அடிக்கடி முட்டாய் கொடுத்துட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம கல்லா கட்ட முடியும், புரியுதா? மிட்டாய் அவங்களுக்கு கொடு, எனக்கு கொடுக்காது. இவரே இன்னொரு அற்புதம் ஒன்று பண்ணிருக்காரு, அதை பார்க்கலாம். ஓ, நடக்க வைக்கிறாரு. காலில் மிதிக்கிறாரு. அவர் கடவுள் மாதிரி. என்னடா இடுப்பு ஒரு சைடு ஓடுது, கால் ஒரு சைடு. என்னப்பா நடக்குதுங்க? ஐயோ, ஏதோ மிஷின் மாட்டிருக்கீங்களா? அவன் ஏன் ஒரு வாட்டி சைடு வாக்கா வருவான்? போதும் அவன் நடிப்பு ஒழுங்கா. ஒரே நிமிஷத்துல ஓட விட்டுட்டாரு. ஸ்ட்ரைட்டா ஒன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே, இப்படி சைடா ஓடுறாங்க. வேற சவுத் வேறையா இருக்கும். கல்ச்சரா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், மூவிஸா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சின்ன சின்ன டிஃபரெண்ட் இருக்கும். ஆனா இந்த பாஸ்டர் விஷயத்துல மட்டும் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. லூசு பைய, லூசு பைய. எந்த ஒரு டிஃபரெண்ட்டுமே இல்ல. அங்க என்ன பண்றானுங்களோ அதுதான் இங்கேயும் பண்றானுங்க, இங்க என்ன பண்றானுங்களோ அதுதான் அங்கேயும் பண்றானுங்க. ஈக்குவலா மெயின்டைன் பண்றானுங்க. இது நம்மள கூட மோசம் போல இருக்குது. ட்ரீட்மெண்டை தூக்கி போடு, பாஸ்டரை நோக்கி ஓடு. நான் சொல்ல நல்ல தம்பி, ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. நெக்ஸ்ட் வீடியோ. என்னத்தையா கடிச்சுக்கிட்டு இருக்காரு? ஓ சாத்தான்யா. ஓஹோ, சாத்தானா இருக்காரு. மந்திர சொல்லிட்டாரு. ஜாம்பிஸோட மோசமா இருக்காங்க. வேற ஏதாவது கொடுத்தாவது சாப்பிட்டுருப்பாரு. சாத்தானியா என்ன என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணும். யாரியா அது? சாமி வந்துட்டு ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களும் இந்த மாதிரி பண்றாங்களா? எல்லாம் மண்டபமா இருக்காங்க. யாரா நீங்க? சொல்றவரே வாங்கி விட்டாரு. இதுக்கு முன்னாடி நிறைய பாஸ்ட் வீடியோ எல்லாம் பாத்திருக்கேன். அதுல பாஸ்ட தொட்டு மக்கள் வந்துட்டு பதறுவாங்க, சதுருவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, துடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த வீடியோல
பாஸ்டரே பண்றாரு. அததான் சொல்றேன். ஆமா புதுசா இருக்கு. அததான் சொல்றேன். சொல்றதே இப்ப படுத்து நீங்க என்ன உருண்டுட்டு. பண்றத முன்னாடியே அவரு சொல்லி கொடுக்குறாரா? ஏண்டா நான் தான்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்தவனே. ஆமா சேம் டெக்னிக் ஃபாலோ டிசைட் யா அடுத்த அற்புதம், ஒரே மாதத்தில் 10 லட்சம் கடன் அடைந்தது. ஒரு மாசத்துலயா? இதுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை கூட சில பேர் இருக்கலாம், சில பேருக்கு இல்லாம ஏய் இருக்கலாம். இப்பெல்லாம் போட்டீங்கன்னா எல்லாம் போய் வாங்கிட்டு இருப்பாங்க. இருக்கும். அதனால இந்த பிரச்சனையை எப்படி பாஸ்டர் வந்துட்டு சரி பண்றாரு? ஒருவேளை கன்வெர்ட் ஆனா கடன் அடைஞ்சிருமா? என்ன சொல்ல சாமி என்ன சாமுவேல் சொல்லு சாமுவேல் காசுக்காக மதம் மாறிட்டியா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? பிரதர் எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேல தொழில நஷ்டம் ஆயிடுச்சு. 10 லட்சத்துக்கு மேல. அடுத்து வாழலாமான்ற ஒரு சூழ்நிலை, சாகலான்ற ஒரு முடிவோடு இருந்தேன். ஆனா ஆண்டவர் வந்து அந்த பிரச்சனை வந்து என்னை அந்த ஒரே மாசத்துக்குள்ள என்னை விடுவிச்சார். ஒரே மாசத்துல எப்படி சொல்லுங்களா எப்படின்னு? 10 லட்சம் ரூபாய் கடன் அடைக்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். யூடியூப்ல பிரதரோட சேனல்ஸ்ல பார்ப்பேன். அதிகாலை வந்து ஜெபம் பண்றது தேவனை கண்டடைவார்கள் பிரதர் சொன்னாரு. அது மாதிரி அதிகாலை நான் ஜெபம் பண்ணி அதிகாலையில ஜெபம் பண்ண ஒப்பு கொடுத்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஐயோ ரூம்ல வந்து இது பண்ணாலே ஒரு மாதிரியா இருக்கும். வெளியில கேட்கறவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு பிரதர் சொன்னாரு. அது மாதிரி அதிகாலை நான் ஜெபம் பண்ணி அதிகாலையில ஜெபம் பண்ண ஒப்பு கொடுத்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறார். அதிகாலையில் டெய்லி வந்துட்டு ஜெபம் பண்ணிருக்காரு. அதனால ஒரே மாசத்துல 10 லட்சம் கடன் அடைஞ்சிச்சான். நல்ல விஷயம் தான். ஆனா எப்படி அதான் சொல்லணுமே. எந்த வகையில இயேசு உங்களுக்கு உதவினார், எப்படி நீங்க அடைச்சீங்க அத சொல்லலையே. இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வந்துச்சு? Where is the proof? செக்கா கொடுத்தாங்களா, கேஷா கொடுத்தாங்களா, இல்ல டைரக்டா அக்கவுண்ட்லயே வந்துடுச்சா? இது வானத்துல இருந்து விழுந்துச்சா இல்ல குப்பத்தொட்டில கிடந்துச்சா? சொல்லவே இல்ல. கடன் அடைக்கிறதுக்கு டெய்லி ஜெபம் மட்டும் பண்ணா போதுமா, இல்ல வேலைக்கு எல்லாம் போகணுமா? சொன்னா நல்லா இருக்கும்ல. யோ பேசு பேசியா. மாசம் 10 லட்சம் கிடைக்குதுன்னா காலையில 4 மணிக்கு மட்டும் இல்லடா, நாள் கூட ஜெபம் பண்ணுவேன்டா. 24 மணி நேரம் ஜெபம். உண்மையா நடக்கும்னா சொல்லு, நான் கூட வரேன். நான் வரேன் தனியா. இயேசு என் கண்களை தொட்டார். என் பேர் காமாதிதாஸ். நான் காலேஜ் படிக்கும் போதே எனக்கு தூர பார்வைனால எனக்கு இப்போ அந்த பிரதர் இருக்கிற இடத்துல கூட ஒரு லெட்டர்ஸோ அவ்வளோ மங்களா கண்ணுலேருந்து வலி எல்லாமே இருக்கும். இப்போ வரைக்குமே கண்ணாடி போட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஏசப்பா கண்ணில் பரிபூர்ணமாக எனக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு, கண்ணில் தெளிவான பார்வை கொடுத்துருக்காரு. நான் அங்கே தூரத்தில் லாஸ்ல இருக்கிற உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அங்கே லாஸ்ல இருக்கு. அதே போல இந்த ஆம்புலன்ஸ்ல 9094454647 தீபம் ஹாஸ்பிடல் ஏசப்பா எனக்கு கண்ணில் பரிபூர்ணமா ஒரு கிளியர் விஷன் கொடுத்திருக்காரு. இயேசுவுக்கே கோடான கோடி நன்றி. க்ளோரி ஜீசஸ். ஆமென். பரிபூர்ணமா ஒரு கிளியர் விஷன் கொடுத்திருக்காரு, கிளியர் விஷன் கொடுத்திருக்காரு, கிளியர் விஷன் கொடுத்திருக்காரு. பவரை ரிசீவ் பண்ண அந்த பையனே கண்ணாடியை தூக்கி போட்டுட்டாரு. அவரு கண்ணாடி போட்டுருக்கு. What bro? It's very wrong bro. அந்த பையனுக்காக ஜெபிச்ச நீங்க உங்களுக்காக ஜெபிக்கலையே. அத கவனிக்கல. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பாரத லோகத்தில் இருக்கும் இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே. அடுத்து 40 வருட குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? இந்த குடிப்பழக்கம் 10 வயசுல இருந்தே குடிச்சிட்டு 10 வயசுல இருந்து குடிச்சிட்டு இருக்கான். 10 வயசுல 10 வயசா 10 வருஷமா? 10 வயசுயா 40 வருஷமா? போய் சொல்லுங்க. இப்ப 50 வயசு. அப்போ 40 வருஷம் பாத்துக்க. டிவில பாத்தீங்களா? ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி பாத்தீங்களா? பார்த்துட்டே இருந்தேன். வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் உட்கார்ந்து ஆண்டவர் பார்க்கலாம், சரி என்னதான் நடக்கணும் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு நாள் உட்கார்ந்தேன். மண்டி போட்டு உட்கார்ந்தேன். அண்ணனும் நல்லா ப்ரேயர் பண்ணாருங்க. அந்த ஜபத்தோட உட்கார்ந்து வல்லமே என்னை தொட்டதுங்க. அந்த தொட்டதுனால அந்த குடிப்பழக்கம் காலையில குடிப்பழக்கமே இல்லைங்க. அன்னைக்கே விடுதலை ஆயிடுச்சு. 40 வருஷமா இருந்த பழக்கத்துல இருந்து ஆண்டவர் நொடி பொழுதுல விடுதலை கொடுத்தார். ஆமென். என்னடா 40 வருஷம் குடிப்பழக்கம் ஒரே நாள்ல போயிட்டான். என்ன ஒரு அற்புதம். எப்பாடே இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவருடைய கடவுள் அல்ல, அவர் எல்லாருக்கும் ரட்சகர். சாமைங்க 40 வருஷம் குடிப்பழக்கத்தை விட முடியாது அப்படின்னா கிடையாது, விட்டுறலாம்.
ஆனா ஒரே நாள்ல விட்டுறலாம் அப்படிங்கறத நம்ப முடியல. இப்ப மினிமம் 1.5 புள்ள அடிக்கிறோம்னா 1.5 1 1/4 ஆக்கணும், 1/4 அரை ஆக்கணும், அரை குவார்டர் ஆக்கணும், குவார்டர் கட்டிங் ஆக்கணும், அதுக்கப்புறம் லைட்டா தீர்த்த மாதிரி உள்ளங்கையில ஊத்தி உரியணும். ஒரு குடிப்பழக்கத்தை விடணும்னா படிப்படியா தான் விட முடியும். ஒரே நாள்ல எப்படிடா? நான் ஒன்றும் அவங்கள மாதிரி குடியாரெல்லாம் கிடையாது. ரைட்டா எப்பயாச்சும் ஒரு கட்டிங் மட்டும் போடுவேன், அவ்வளவுதான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து டெய்லி குடிச்சிட்டே இருப்பான். மொடா குடி. திடீர்னு ஒரு நாள் வந்து நான் குடியை நிப்பாட்டிட்டேன், இதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்னால நம்பவே முடியல. ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா அவன் டெய்லி குடிச்சிட்டு இருந்த ஒருத்தன் இதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன், குடியை நிப்பாட்டி. அந்த ஃப்ரெண்டு பேரு எம்டிஆர். இவரோட வாழ்க்கையே வரை சொல்லிக்கிறேன். லேட்டா தான் புரிஞ்சுது அவன் சொன்னதே குடிச்சிட்டு வந்தா சொல்லியிருக்கான். அது கண்ணாடி முருகேசா? இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு பரிதாபங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இவரு கோபி மாதிரியும் இவரு சுதாகர் மாதிரி இருக்காரு. வந்து பிரெயின் டியூமர் வந்துருச்சு. காலில பிரெயின் டியூமர். நல்லா கேட்டுக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். காலில பிரெயின் டியூமர், நாக்குல டிவி, நாக்குல டிவி, ஈபி வந்துருச்சு. கால் ஈபியா? அது எப்படி ஈபியா வராது? இன்னைக்கு பார்த்த அற்புதங்கள் போதும். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் போஸ்ட் பண்ண வீடியோவுக்கு நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ், நல்ல ஆலோசனைகள் கொடுத்தீங்க. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. உங்க அன்பு எப்பவும் இருக்கணும். நம்ம உறவு இன்னும் நெருக்கமா தொடரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டப்பிங் இதா? இன்ஸ்டால இந்த மாதிரி டப்பிங் யூடியூப் சேனல் வச்சிருக்காரா? இல்ல இன்ஸ்டால இது ஆட்டோமேட்டிக்கா நிறைய வீடியோ டப்பிங்ல வரும். அதுல பண்ணதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா இது அதாவது ஏமாறுறவங்க ஏமாந்துட்டு தான் இருப்பாங்க, அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க, இதுவும் இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா அந்த கண்ணு தெரியல. அதுக்கப்புறம் நான் என்னமோ இது பண்ணேன், எனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு. அதாவது தூர பார்வையில இருந்து இது ஆயிடுச்சு, தூரமா தெரியுது எனக்கு. லென்ஸ் கிளியர் லென்ஸ் போட்டாலே முடியும். ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. முதல்ல அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. சொல்றேன் இருக்குன்னு நாங்க எப்படி நம்ப முடியும்? அது பக்கத்துல இருக்கவருக்கு அந்த கண்ணாடி போட்டிருக்காரு. அது எப்படி வேண்டிய இந்த விஷயத்துல எவ்வளவு அறிவாளியா இருக்காரு. நம்ம கூட அதுக்கப்புறம் அந்த காது கேட்காது அந்த மிஷின் 30,000 இது. இப்ப பாருங்க எனக்கு நல்லா காது கேக்குது. என்னென்னவோ இருக்காங்க. கடனை எப்படிப்பா ஒரு மாசத்துல அடிக்க முடியும்? சும்மா ஏதாவது சொல்லுவாங்க. என்ன ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கேன், ஒரு 10,000 கூட வச்சுக்கலாம். 10,000 வாங்கியிருக்கேன்னா ஒரு மாசத்துல அடிச்சா கூட சரின்னு ஒத்துக்கலாம். 10 லட்சம் ஒரு மாசம். அதோட இது கடைசி சொன்னவருதான் 40 வருஷமா குடிப்பழக்கமும் 10 வயசுல இருந்து குடிச்சிட்டு இருக்காரு. நம்ப மாதிரியா இருக்கு. டீனேஜ் ஒரு 20 இயர்ஸ்னா கூட சரி, ஒரு 10 வருஷத்துக்கு கம்மி மட்டும் ஒரு 30 வருஷம்னா கூட சரிங்களா? இல்ல இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் குடிச்சிருக்கோன்னு ஒரு நாள் நிப்பாட்ட மாட்டான். 40 வருஷம் குடிச்சத உடனே நிப்பாட்டுறான். இது நம்புற மாதிரி இருப்பாங்க. நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோட்டு கொடுக்குறோம். யாருக்கு தெரியும், குடிச்சிட்டு தான் பேசுறாரு சொன்ன தெரியல. ஏன்னா நிறைய இது உண்மையா இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. வடக்கன்ல பண்ணாங்க பாருங்க. அதாவது நடக்கிறது இப்படி சைடா இப்படி அப்பதான் அது புதுசா நடக்கிறது வந்து தெரியும். இப்போ நார்மலா நடந்தா ஏற்கனவே நடக்கிறவன் தான், அதனால இப்படி நடக்கிறான். இப்ப பாருங்க ஒரிஜினல் போல இருக்கு, அதான் சைடு வாங்க நடக்கிறான். அவன் அநியாயத்துக்கு பெர்ஃபார்ம் பண்றான். எனக்கு தெரிஞ்சு அவனை எல்லா கூட்டத்துக்கும் கூட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். நானும் சின்ன வயசுல கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் ஃபுல்லா படிச்சதெல்லாம். அந்த பிரேயர் சர்ச்சுக்குலாம் நானுமே படிச்சிருக்கேன். நானும் அந்த பாட்டு பாடுறது, நிறைய பாட்டு எனக்கும் நான் இருந்துச்சு, ஜெபம் பண்ணுவேன். எனக்கும் பிடிக்கும் எல்லாமே. ஏன் கொஞ்ச நாளுக்கு நான் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். அந்த எங்க கோயிலுக்கு போனாலுமே அப்படிதான். ஜபமாலையே நான் 2-3 வாங்கி வச்சிருந்தேன் நான் ஸ்கூல் படிக்கும் போது. அதை வச்சு வியாபாரம் பண்றதுதான் ரொம்ப தப்பு. ஆமா, அதாவது அது பிடிச்சி ஃபாலோ பண்றது வேற. இப்படி ஒருத்தவங்களை வந்து கண்மூடித்தனமா நம்ப வைக்கிறது தப்பான இருக்காங்க. அதான் சொல்றேன். நான் வந்து கடவுள் தூதுவன், கடவுள் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி நான் போய் கடவுளை போய் பார்த்துட்டு வருவேன், சீரி கொடுத்து பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்றவங்க. அதான் சொல்றல, மனுஷங்களை நம்புறதே எனக்கு தெரிஞ்சு தப்பா. கடவுள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீங்க எந்த கடவுள் பிடிச்சிருந்தாலும் அது ஃபாலோ பண்றது தப்பே கிடையாது. ஆனா அந்த கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறாங்க பாத்தீங்களா, அவங்கள நம்புறதுதான் தப்பான இது. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.